ஸோ ஹலோ எவ்ரிஒன். நம்ம இதுவரைக்கும் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் என்னன்றதை பார்த்து கவர் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம மெத்தட் ஜாவாவில் ஃபங்க்ஷன்ஸை நம்ம மெத்தடுன்னு சொல்லுவோம். அது எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம், இது எல்லாத்தையுமே தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வரைக்குமே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா மெயின் மெத்தட்குள்ளேயே பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் இந்த மெத்தட்குள்ளேயே நம்ம கோட் டைப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்குள்ளே தான் நம்ம எல்லாத்தையுமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ரீயூசபிள் கோட்ஸ் கிரியேட் பண்ண முடியும் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ அதை எப்படி கிரியேட் பண்ணுறது, அதில் என்ன டைப்ஸ் எல்லாம் இருக்குது, ஸோ ஆக்சுவலி மெத்தட்னா என்ன, இது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட், வாட் இஸ் மெத்தட் இன் ஜாவா? ஸோ மெத்தட் இஸ் அ பிளாக் ஆஃப் கோட் தட் பெர்ஃபார்ம்ஸ் அ பர்டிகுலர் டாஸ்க். ஸோ நம்ம ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குன்னா அதை தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு மெத்தடுக்கு அசைன் பண்ணுவோம். ஸோ இது எப்போ தேவையோ அப்போ தான் நம்ம அதை கால் பண்ணுவோம். ஸோ நம்ம ரிப்பீட்டேஷன் ப்ராசஸ் நடக்காமல் பார்த்துக்க முடியும். ஸோ இதுக்காக தான் நம்ம மெயினாக மெத்தட்ஸை யூஸ் பண்ணுறோம். ஸோ இதோட சின்டாக்ஸ் என்ன, இது எப்படி ஒர்க் ஆகுது, இது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போது மெத்தட்ஸை நம்ம எப்படி கோடாக எழுதுறது, எப்படி அதை யூட்டிலைஸ் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்லி மெத்தட்ஸோட சின்டாக்ஸ் என்னன்றது பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ மெத்தட்ஸோட சின்டாக்ஸ் ஆக்சுவலி எப்படி ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லி ஸோ ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன் டைப். ஓகேங்களா? ஸோ என்ன ரிட்டர்ன் டைப்பில் இருக்கணும், உங்களோட மெத்தட் என்ன ரிட்டர்ன் டைப் பண்ணணும், லைக் விச் இஸ் த டேட்டா டைப்ஸ். ஓகேங்களா? ஸோ ஹிண்ட்டு, ஸ்ட்ரிங், பூலியன், ஃப்ளோட்டு, இந்த மாதிரி உங்களுக்கு அந்த பர்டிகுலர் மெத்தட் கிட்ட இருந்து என்ன டைப் ஆஃப் டேட்டா டைப்பில் இருந்து ரிட்டர்ன் ஆகணுன்றதை நீங்கள் டிசைட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ ரிட்டர்ன் அண்ட் அதுக்கு மெத்தடுக்கான நேம். தென் parameters. If you have any parameters, like இப்போ ஒரு addition function பண்ண போறீங்க அப்படின்னா you should have two operands, right? ரெண்டு operands நீங்கள் பாஸ் பண்ணணும். ஸோ அந்த ஆப்பரன்ஸை நீங்கள் இந்த பேராமீட்டராக தான் இங்கே பாஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ அண்ட் தென் இதுக்குள்ளார இப்போ கோடு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே தான் உங்களோட கோடு எழுத போகிறீங்க. திஸ் இஸ் how it works. ஓகே? ஸோ இந்த மெத்தட்லேயே மொத்தம் 4 டைப்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் மெத்தட் இப்போ பார்க்க போகிறோம், விச் இஸ் மெத்தட் வித்தவுட் ரிட்டர்ன் டைப். ஸோ அதாவது லைக் நீங்கள் இதுதான் ரிட்டர்ன் ஆகும், இந்த மெத்தட் தான் ரிட்டர்ன் ஆகும் அப்படின்னு எதுவுமே சொல்லாமல் யூ வில் ஜஸ்ட் கால் இட். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் கோயிங் டு டைப் இட் அவுட் யர். ஸோ கிளாஸில் ஃபர்ஸ்ட் நான் பேர் வச்சுருக்கேன். ஸோ பப்ளிக் ஸ்டாட்டிக், ஓகே, void, like without any return type, so that's going to be void greet. Okay, so greet of open and close curly braces, open and close parenthesis irukkanum, and then open and close curly braces irukkanum. ஓகேங்களா? ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா just typing system dot out dot println. I'm just going to put welcome. Okay, so and I'm closing the curly braces here. Yeah, it's closed only. So then now I'm going to call the main method, which is we usually do public static void main. Public static void main of edges, and then I'm going to get into the I'm going to call the method which is greet of. Okay, so like yeah, I hope I have closed. Okay, so இங்கே ஸ்டார்ட் ஆகிற greetன்ற மெத்தடை இங்கேயே க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இதில் வாய்டுன்னு போட்டிருக்கோம், லைக் இன்டோ, பூலியனோ, அந்த மாதிரி ஒரு டேட்டா டைப், எக்ஸாக்ட் டேட்டா டைப், ரிட்டர்ன் டைப் இல்லாமல் பண்ணுறதுக்கு பேர் தான் மெத்தட் வித்தவுட் ரிட்டர்ன் டைப், ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் மெத்தட். ஓகேங்களா? செகண்ட் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெத்தட் வித் ரிட்டர்ன் டைப். மெத்தட் வித் ரிட்டர்ன் டைப்னா நீங்கள் லைக் நம்ம லாஸ்ட் டைம் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் போட்டதுக்கு பதிலாக நீங்கள் உங்களுக்கு அந்த
பர்டிகுலர் மெத்தட் என்ன டேட்டா டைப்பை ரிட்டர்ன் பண்ணணுன்றதை ஆட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ now I'm adding public static int bring method called add. ஓகேங்களா? ஸோ நான் இதில் வந்துட்டு ரெண்டு வேரியபிள் நான் பாஸ் பண்ணுறேன். int a int b. okay, so I'm just opening and closing a bracket here. and இங்கே வந்துட்டு என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா எனக்கு இது ஆட் ஆகி ரிட்டர்ன் ஆகணும். ஓகே, ஸோ தென் as usual public static void main of string args open and close square brackets. so inga I'm just going to create a variable to add this method. print பண்றதுக்காண்டி result னு சொல்லிட்டு ஒரு variable like should I need to pass the parameters while I call this method. ஏன்னா லைக் அங்கே int a bன்னு போட்டுட்டேன், அங்கே எனக்கு எந்த நம்பர் அதை ஆட் பண்ணணும்னு நம்ம சொல்லணும் இல்லையா? ஸோ I'm going to pass the variable to it. ஸோ add 10, 20 அப்படின்ட்டு நான் வந்து போடுறேன். இப்போது I just need to print ரிசல்ட்டை மட்டும் print பண்ணால் எனக்கு வந்துட்டு print ஆகிடும். system dot out dot print lnல result. okay, so that's it. This type is called method with return type. so I'm just running it. see 10 plus 20 13 எனக்கு இங்கே ஆன்சர் வருது. ஓகேங்களா? ஸோ லைக் உங்களுக்கு வந்து லைக் இந்த மெத்தட் விச் சென்ஸ் த டேட்டா பேக் இன் த வே தட் யூ ஆஸ்க், அதுதான் வந்துட்டு மெத்தட் வித் ரிட்டர்ன் டைப். ஓகேங்களா? ஸோ நான் தேர்ட் டைப் பார்க்கலாம், மெத்தட் வித் பேராமீட்டர்ஸ் வித்தவுட் ரிட்டர்ன் டைப். அப்படின்னா லைக் இந்த ரிட்டர்ன் டைப்புக்கு பதிலாக யூ வில் மேக் இட் வாய்ட். ஓகே, ஸோ இதுக்குள்ளே நீங்கள் எந்த இதுனாலும் நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அண்ட் இந்த ரிட்டர்னுக்கு பதிலாக we will put system dot out dot println. இங்கே நீங்கள் இந்த ஆப்ரேஷன் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ லைக் you just call it, that's it. ஓகே, ஸோ இப்போ ஜஸ்ட் நீங்கள் இதை வந்து ரிசல்ட் ஈக்குவல் டு அந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் யூ கேன் ஜஸ்ட் கால் இட். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ரிட்டர்ன் எந்த இடத்துல யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா லைக் இப்போது ஒரு பெரிய ப்ராப்ளம் சால்வ் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த பெரிய ப்ராப்ளம் சால்வ் பண்ணிகிட்டு இருக்கும் போது உங்களுக்கு டேட்டா டைப்ஸ்குள்ளே கன்ஃபியூஷன்ஸே நடக்கக்கூடாது. இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொடுக்கணும், பூலியன் தான் கொடுக்கணும்னா அந்த மெத்தட் அதை தான் கொடுக்கணும். இல்லை நம்பர்ஸ் ரிட்டர்ன் பண்ணணும்னா நம்பர்ஸ் தான் ரிட்டர்ன் பண்ணணும், ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் பண்ணணும்னா ஸ்ட்ரிங் தான் ரிட்டர்ன் பண்ணணும். அந்த மாதிரி நீங்கள் ஸ்பெசிஃபைடாக ஒர்க் பண்ணும்போது திஸ் வில் ஒர்க். ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மெத்தட் வித் பேராமீட்டர் வித்தவுட் ரிட்டர்ன் டைப். ஓகேங்களா? ஸோ இது வந்து வித்தவுட் ரிட்டர்ன் டைப்லேயே வித் பேராமீட்டர்ஸ் லைக் நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இஸ் வெரி சிம்பிள். லைக் எந்த வித ரிட்டர்ன் டைப்பும் இல்லாமல் எந்த வித பேராமீட்டர் பாஸ் பண்ணுறதும் இல்லாமல் ஜஸ்ட் நீங்கள் இந்த கோடில் என்ன கொடுக்குறீங்களோ அது அப்படியே ஒர்க் பண்ணும். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் வித்தவுட் பேராமீட்டர்ஸ் வித்தவுட் ரிட்டர்ன் டைப். ஓகேங்களா? ஸோ இங்கே நான் ஜஸ்ட் ஐ எம் டைப்பிங் ஸ்டாட்டிக்னு டைப் பண்ணுறேன் அண்ட் ஐ எம் கோயிங் டு கால் திஸ் just like that. okay, so I'm saving it now. இப்போ நான் ரன் பண்ணுறேன், எனக்கு ஜஸ்ட் ஸ்டாட்டிக்னு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஹவ் திஸ் மெத்தட் ஒர்க்ஸ். ஓகேங்களா? ஸோ மெத்தட் வந்துட்டு நீங்கள் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவீங்க. லைக் மெயினாக என்ன கேட்டிங்கன்னா மெத்தட்ஸ் எந்த இடத்துல யூஸ் பண்ணணுன்னா
உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கையில் கொடுக்கும்போது அதை சின்னதாக கட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஒரு மெத்தடுக்கு ஒரே ஒரு டாஸ்க் மட்டும் கொடுங்க. இப்போ அந்த மெத்தடுக்கு ஆட்னு பேர் வைக்கிறீங்கன்னா ஆட் மட்டும்தான் பண்ணணும். அண்ட் தென் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு தனியாக ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாக அது க்ரியேட் பண்ணி ஒர்க் பண்ணும்போது உங்களோட கோட் நீங்கள் இன்னொருத்தவங்க கையில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்களுக்கும் தெளிவாக புரியும். அண்ட் நீங்கள் அந்த கோடை திரும்பி எடுத்து பார்க்கும்போதும் அது உங்களுக்கு புரியும். அண்ட் இதே மாதிரி ஆப்ரேஷன்ஸ் நீங்கள் வேறு கோடில் வேறு இடத்துல நடக்கணும்னா you can just copy paste and you can reuse this same methods that you create here. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இன்பிட்வீன் ஆஃப் த கோடில் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன்ஸோ ஃபீச்சர்ஸோ நீங்கள் எழுதும் போது ஜஸ்ட் அப்படியே மெயின் மெத்தட்லேயே எழுதும் போது நீங்கள் அந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம்காண்டி எழுதிருப்பீங்க. அதோட ஒரு டாஸ்க் அது டெலிவர் பண்ணுற டாஸ்க்கு தனியாக நீங்கள் கோடு எழுதிருக்க மாட்டீங்க. ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் யூ கெட் இன் டு இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் பண்ணுறதுக்கு வந்துட்டு நீங்கள் ஒன்ஸ் கோட் எழுதிட்டு அதை ரீயூஸ் பண்ணுறதுக்கு மெத்தட்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் மெத்தட்ஸ் ஒர்க். ஸோ இந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு வேறு ப்ரோக்ராம்ஸ் எதுவும் வேணும் அண்ட் இதில் உங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு டவுட்ஸ் எதுவும் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.